இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சௌமியா கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. அதான் பொண்ணு மாப்பிள்ளையை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடு, பார்த்துட்டு போயிடுறோம். என்னடா என்ன யோசிக்கிற? அது அவங்க இப்பதான் வெளியில போனாங்க, வீட்ல இல்லடா. அதான். இல்ல அவங்க வீட்ல தான் இருக்காங்க. இல்ல மாமா, வெளிய போனவங்க வந்துட்டாங்க மாமா. இப்போ மேலதான் இருக்காங்க. அதத்தான் சொன்னேன். அப்படியாம்மா? அவங்க 2 பேரையும் கூப்பிடுமா, பார்த்துட்டு போயிடுறோம். சரிங்க. சதாசிவம், நடந்ததை கேள்விப்பட்டோம். குமாரவேல் என்னடா இப்படி ஒரு அயோக்கிய பயலா இருந்திருக்கான்? நம்ம கூட பழகும் போது எதுவுமே தெரியலையே. நல்ல வேளை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. உட்காருங்க மாப்ள, உட்காருமா. மாப்ள, கலெக்டர் எக்ஸாம் எழுத போறீங்களாமே? ஆமா சார். கூடிய சீக்கிரம் உங்களை நாங்க கலெக்டரா பார்க்கணும். என் ஃப்ரெண்டோட மாப்பிள கலெக்டர்னு நான் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லணும். ஷூர் சார். அம்மா, gift கொடுமா. Wish you happy marriage. Thank you, sir. Thank you. சதா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு பெரிய நல்லது நடந்திருக்கு. ஸ்மார்ட்டான, அதுவும் கலெக்டர் மாப்பிளையே உனக்கு கிடைச்சிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. சரி, நாங்க கிளம்புறோம். வர்றோம் மாப்பிள. சார், இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அடடா, மாப்பிள குணத்திலையும் தங்கம் தான் போல் இருக்கே. ரொம்ப பாசமா கேக்குறாரு. சார், இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல மாப்ள, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என் பிசினஸ் பத்தி, என் பிஸி ஷெட்யூல் பத்தி சதாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க இன்னொரு நாளைக்கு வர்றோம். ஓகே சார். சதா, நாங்க கிளம்புறோம்டா. வரோம் மாப்ள. வாங்க சார். வாங்க. வரோம். வராங்க. என்ன சின்ன மாமா, அவனை அப்படி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவன் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறானான்னு பாக்குறீங்களோ? அவன் ஸ்மார்ட் தான் சின்ன மாமா. நீங்க தான் அவன் வந்த இடத்த வச்சு அவனை ஒரு மாய கண்ணாடியை போட்டு பார்த்து நிறுவீங்க. ஃப்ரெண்டோட மருமகன் கலெக்டர் ஆக போறதையே அவரு பெருமையா பாக்குறாரு. ஆனா நீங்க இவனை ரொம்ப மட்டமா பாக்குறீங்க. நீங்க போட்டு நிறுகிற அந்த வரட்டு கௌரவம் பிடிச்ச அந்த மாய கண்ணாடிய தூக்கி போடுங்க சின்ன மாமா. இப்ப இருக்கிற அந்த தேவையில்லாத டென்ஷன், வருத்தம் இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க குட்டு வச்சிடணும் சின்ன மாமா. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கே அது புரியும். ஊர் உலகத்துல போய் பாரு, மதிக்காத பொண்டாட்டியவே அவன் தாங்கு 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 தாங்கி நிறுறானுங்க. நீ தான் இருறிய. நம்ம மேல எப்பவுமே அக்கறையா, அன்பா, பாசமா இருக்கிற பொண்டாட்டி கிடைமாட்டாளான்னு எத்தனை பேர் ஏங்கி நிறுறானுங்க தெரியுமா? நீ என்னடானா அப்படி வச்ச பொண்டாட்டிய எப்படி போனா என்னங்கிற மாதிரியே இருக்கிற. இரு, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு.
அது ஒண்ணும் இல்ல மாமா, நானும் ரவுடி பேபியும் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால மூவிக்கு போலான்னு ஆசையா 2 டிக்கெட்டை வேற எடுத்துட்டேன். இந்த தலைவலியை வச்சுக்கிட்டு மூவிக்கு வேற போக முடியாது. இப்ப மூவிக்கு நாம போக வேண்டாம்னு சொன்னா சத்யா வேற கோவப்படுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்பிள, ஆ எங்களுக்கு தலைவலி இல்ல, நானும் உங்க அக்காவும் வேணா படத்துக்கு போட்டுமா? யோ வாண்டடா வந்து வண்டியில ஏறிச்சிங்க. இதுதானே நம்ம பிளானு. வேணாமாமா, ஆ? எனக்கு ஹெட்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். இல்லைன்னா பாவம் சத்யா ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. ம். டேய், ம்? என்னடா பேசுற? புருஷனுக்கு தலைவலின்னு வந்தா படத்துக்கு போகணும்னு அடம்பிடிப்பாள அவ. ஆ. ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நீ ஒன்னும் படத்துக்கு போக வேணாம், போய் ரெஸ்ட் எடுப்போ. ஆ, அப்படி இல்லக்கா. நானும் மாமாவும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா மாப்பிள, டிக்கெட்டை கொடுங்க. இந்த டிக்கெட்டை வாங்கலனா பிரபு அந்த குப்பத்தை கூட்டிக்கிட்டு ஜாலியா போயிடுவான். அது நடக்க கூடாதுண்டா போனா போதுன்னு உன் கூட வந்த. ஒழுங்கா டிரைவர் வேலையை மட்டும் பாரு. வீரசிங்கம், இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவையா? எட்ரா வீரசிங்க வண்டிய. அப்பா, 2 ஏழ்ரைங்களும் கிளப்பியாச்சு. இனி ஈவினிங் 7:30க்கு தான் இந்த 2 ஏழ்ரைங்களும் வரும். அதுக்குள்ள நம்ம பிளானை எப்படியா சக்சஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ம்? ம். இந்தப்பா. வரேம்மா. சரி. தலை ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல மம்மி, இப்ப பரவாயில்ல. சரி சம்பந்திரி, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க பாட்டி, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. உட்காருங்க சம்பந்தி. பூ வாங்கிட்டு வந்தேன், எதுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம்? கொடுங்க. முதல்ல உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சத்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? சரி சரி. அம்மா, ஜூஸ் குடி. நான் ஜூஸ் எடுத்துட்டு ஐயோ, வந்துடுங்க. அத்தை, நான் தான் உங்களை வர சொன்னேன்னு சத்யா கிட்ட சொல்லிடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? நீங்க தான் போன்ல அவ்வளவு தூரம் சொன்னீங்களே. சரி இருங்க அத்தை, நான் போய் சத்யாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி.